அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தஞ்சாவூர் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக, வெரி சிம்பிளாக செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ தேவையான பொருள் பார்க்குறோம். குழம்பு வைக்க தேவையான பொருள் பார்க்குறோம். தாளிப்பு ஜாமான் தனியாக இருக்குது, அதையும் பார்ப்போம். ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேன், மீடியம் சைஸு. 2 வெங்காயம், கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். மீன் ஊளி மீன் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஊளி மீன் எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான 10 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். குழம்பு மசாலா, நம்ம வீட்டில் அரைப்போம்ல, குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தனி மிளகாய் பொடி எடுத்துருக்கிறேன். தேங்காய் எடுத்துருக்கிறேன், திருக்கின தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு புளி எடுத்துருக்கிறேன். எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் அது ஊறிக்கிட்டு இருக்கு. வாங்க இப்போ சமைப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். தேவையான ஆயில் ஊற்றிக்கிறோம். போதும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெந்தயம் போட்டுக்குவோம். கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுங்க. வெந்தயம் போட்டதும் மெயினாக சேர்க்க வேண்டியது, நீங்கள் கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுங்க. சரிங்களா, கொஞ்சம் போல் ஜீரகம் இருக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்தயம் பொரிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சம் பொரிக்கிட்டோம். இப்போ என்ன செய்கிறோம்னா, வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். சரிங்களா, வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நல்லா ஒரு கிளாஸ் பக்கத்துக்கு நல்லா வேகட்டும் வெங்காயம். நல்லா வந்துடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா, இப்போ தக்காளியை சேர்த்துவோம். சரிங்களா, இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ தக்காளியை சேர்த்துவோம். தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி போட்டதும் குழம்புக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கணும். சரிங்களா, குழம்புக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறோம். நல்லா கிளறிடுங்க. நல்லா வேகட்டும். கொஞ்சம் தக்காளி வேகட்டும், மூடியை போட்டுவோம். இப்போ பூண்டு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கலக்கி அரைக்கணுங்க. தக்காளி வருது. இப்போ என்ன செய்கிறோம், மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துங்க. சரிங்களா, நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வேகணும். தக்காளி நல்லா மசிஞ்சதும் நம்ம குழம்பு மசாலா சேர்த்துக்கிறோம். அப்புறம் தான் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா, இதில் கொஞ்சம் போல் மல்லித்தூள் போட்டுக்கலாம். சரிங்களா, ஒரு இவ்வளவு சேர்த்துங்க. மல்லித்தூள் மெயினாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த குழம்போட ருசி நல்லாயிருக்கும். நல்லா கலரி விட்டுங்க. சரிங்களா, கொஞ்சம் மூடி போட்டு வைப்போம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா வந்துச்சுங்களா. சரி, இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோம். நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். குழம்பு வீட்டுக்கு அரைப்போம்ல, அந்த மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்னா, கொஞ்சம் காரத்துக்காக இந்த புளிப்பு கொஞ்சம் காரம் இருக்கணும் மீன் குழம்புனா, நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சரிங்களா, ஒரு டீஸ்பூன் சைடு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விடுறோம். இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கோம்.
சரிங்களா. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்குவோம். நான் 1/2 லிட்டர் தண்ணியில் புளி ஒரு 600 தண்ணி இருக்கும், புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். சரிங்களா, போதும். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். சரிங்களா, ஒரு மூடியை போட்டு நல்லா குழம்பு கொதித்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ என்ன செய்கிறோம், தேங்காய் சேர்த்துட்டு அப்புறம் மீனை போட்டுக்கிறோம். ஒரு கொதியல் வரட்டும். இப்போ குழம்பு கொதிக்குது. அடாடா, சூப்பராக கொதிக்குதுங்களா. நல்லா கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சரிங்களா, இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா குழம்பு மேலே இந்த தேங்காவை ஊற்றிக்கிறோம். சரிங்களா, தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுவோம். இப்போ என்ன செய்கிறோம், இந்த தேங்காய் நல்லா கொதிச்சது மறுக்கும் என்ன பண்ணுறோன்னா மீனை போட்டுக்கிறோம். சரிங்களா, நல்லா வந்துடுச்சு, குழம்பு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கொதிக்கட்டும். சரிங்களா, இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா மீனை சேர்த்துக்கிறோம். சரிங்களா, நல்லா கழுவி எடுத்துருக்குற மீன், இந்த மாதிரி மீன் ஊளி மீன் இதுக்கு பேர். இந்த மீனை அருமையாக இருக்கும் குழம்புக்கு. இப்போ மீனை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். சரிங்களா, அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு மேலே விடாதீங்க. மீன் 7, 8 அப்படி தான் அவங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம இறக்கிக்கோம். சரிங்களா, குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம், மீன் நல்லா வந்துடுச்சு. இப்போ லைட்டாக மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், குழம்பு ஆஃப் பண்ணுறோம். கொஞ்சம் போல் மல்லித்தலை. சரிங்களா, போட்டுட்டு அப்படியே என்ன செய்கிறோன்னா 10 நிமிஷம் மூடி வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் பரிமாறணும். அப்போ தான் அந்த மீன் வாசனை எல்லாமே இறங்கியிருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சோம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே 10 நிமிஷம் மூடியை போட்டுரும். சரிங்களா, 10 நிமிஷம் கழித்து தான் சாப்பிட்ணும். ஓகேவா, இந்த மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம ஒரு டேஸ்ட்டு, தஞ்சாவூர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரிங்களா, இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா எக்ஸ்போர்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.